இப்படிதான் இருக்குது ஆஃபீஸு. மேலே இருக்குது பாருங்க அந்த ஒரு மொட்டை மாடி. அக்கா சித்துனா இருக்கிறாராக்கா? இனியன் தானே இது? ஹலோங்க, இந்த வீடியோவில் வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா விஜய் சித்து நான் மீட் பண்ண போகிறேங்க. ஸோ ஆமாங்க, அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தேன், ஆனால் நான் உங்களை மீட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே அதுமா நான் மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெடின்ஸ்லேருந்து கிளம்பி கோயம்பேடு போக போகிறோம். ஸோ கோயம்பேடு போயிட்டு தனியாக வேலை பிக் பண்ணிவிட்டு நம்ம விஜய் சித்து அண்ணனுடைய ஆஃபீஸை நோக்கி நம்ம போக போகிறோங்க. ஸோ கரெக்டாக நான் போகிற வழியே காட்டுறேன். போயிட்டு அங்கே அண்ணன் இருக்காரா என்னன்னு சொல்லிட்டு நான் அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. வாங்க போயிட்டு அண்ணனை மீட் பண்ணலாம். செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு ராகவன் காலனி. இதில் போயிட்டு லெஃப்ட் எடுத்தோன்னா ஏஆர் ரகுமான் வீடு வரும். இது எம்ஜிஆரோடைய ஸ்கூலு, எம்ஜிஆருக்கு சொந்தமான ஸ்கூல் இதெல்லாம். வருது வர்றா, இதுதான் ஏஆர் ரகுமான் சாருடைய வீடு. ஏஆர் ரகுமான் சாருடைய வீடு. நான் ஏஆர் ரகுமான் சார் இருக்கிறாருண்ணா, இருக்கிறாரா உள்ள? இல்ல சரிண்ணா. இதுதாங்க ஏஆர் ரகுமான் சாருடைய வீடு. சீரியல் லைட்ல போட்டுக்குது என்னன்னு தெரியல. ஏஆர் ரகுமான் சாருடைய வீட்டை கிராஸ் பண்ணி அப்படியே நேரம் நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா விஜய் சித்து அவருடைய வீடு வந்துடும். வீடு இல்ல ஆபீஸ். நாம ஒரு தப்பு பண்ணிட்டேங்க. விஜய் சித்துனாகிட்டே நம்ம கேட்டு இருக்கணும் அட்ரஸ். அவர் தானே வர சொன்னது. நான் பாட்டுக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். பார்த்தாக்கா இங்க விஜய் சித்து ஆபீஸ் 4-5 இருக்குது. அதனால நம்மளை குழப்பி விட்டுச்சு. என்னதான் குழப்பினாலும் நம்ம திருப்பி கரெக்டான ரூட்டை கண்டுபிடிச்சிட்டோம். போயிட்டு அண்ணனை சர்ப்ரைஸ் பண்ணுவோம். வாங்க சர்ப்ரைஸ் பண்ண போலாம். இந்த ரோட்ல தான் காட்டுது. நேரா போயிட்டு ஒரு ரைட்டு லெஃப்ட் மாறி மாதிரி சொல்ற மாதிரி. எங்க பாருங்க ஸ்டாலின் சார் தான் இங்க பார்த்தாலும். பார்ப்போம் இந்த எலெக்ஷன் யார் வருவாங்க என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இங்க வராங்க பாருங்க. இந்த தெருவுல தான் இருக்குது சித்துனா வீடு. வீடு இல்ல ஆபீஸ். அத கார் வருது, அந்த ரெட் கலர் காரு அவருடைய காரா? அவருடைய காரா இருந்தா நல்லாதான் இருக்கும். ஒருவேளை அந்த கிளினிக்கு வருதோ? அவருடைய காரை இப்படி தானங்க இருக்கும். அவருடைய கார் இல்லை, ஆனா அதுதாங்க அவருடைய ஆபீஸு. இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பைக்கை ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு அண்ணா நம்மளை வர சொன்னார்ல உள்ள இருக்கிறாரான்னு செக் பண்ணுவோம். வந்துட்டேங்க ஒரு வழியா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சித்துன்னு ஆஃபீஸுக்கு வந்துட்டேங்க. ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்துட்டோம். அவனே நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டோம். வர வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் ரகுமான் சாருடைய வீடு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள விஜய் சித்துன்னு இருக்காரான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறேங்க. நான் வந்ததுமே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் அனுப்பிட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். இப்போ உள்ள செக்யூரிட்டி அண்ணன் இருக்கார், அவரை போய் செக் பண்ணுவோம் அண்ணன் உள்ளே இருக்காரா என்னன்னு சொல்லிட்டு. நம்மளை வேறு வர சொல்லியிருக்காருல்ல. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் ரெஸ்ட் எடுக்காமல் வந்திருக்கிறோம் அண்ணனை பார்க்குறதுக்கு. உள்ளே போய்ட்டு செக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சித்து அவருடைய ஆஃபீஸை காட்டுறேங்க. ஸோ இப்படி தான் இருக்குது ஆஃபீஸு. மேலே இருக்குது பாருங்கள் அந்த ஒரு மொட்டை மாடி. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் எக்ஸ் அந்த ஒரு பட ப்ரொமோஷன் ஆர்எஸ்ஆரை வச்சு, அதுக்கப்புறம் கெவினை வச்சு, இன்னும் நிறைய யார் வந்தாலும் மொட்டை மாடி பார்ட்டி நடக்கிற இடம் தாங்க அது. ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா இனியன் இருக்கான். இனியன் வந்து பார்த்திங்கன்னா கத்திட்டே இருந்தான். ஆனால் நம்ம வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவன் கத்தறத்தையும் நிப்பாட்டிட்டான். அந்த அக்கா ஒருத்தவங்க செக்யூரிட்டி அக்கா அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ அண்ணன் ஆளைக்கான நம்மளை மட்டும் வர சொன்னார். ஆனால் அவர் ஆளைக்கான வெளியே கூட்டின்னு வராங்களான்னு தெரியல. இனியனை அந்த அக்கா வந்து நிற்கிறாங்க. அது இருக்கிறான் பாருங்கள் இனியன் உள்ள. அக்கா சித்துனா இருக்கிறாராக்கா? இனியன் தானே இது? வேற நாயா? அவங்க வளர்க்குற நாய் தானேக்கா இது? வேற நாய் இனியன் இல்லை. உள்ள இருக்கிறது இனியனா பார்த்தா அவன் இனியன் இல்லையாங்க, வேற ஏதாவது நாய் போல. நம்ம இனியன் எங்கே போனா என்னன்னு சொல்லிட்டு தெரியலங்க. உங்களுக்கு தெரிஞ்சு நிற்கல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சித்துன்னு ஆஃபீஸ் இப்படி தான் இருக்குது. இனியன் தானே? இனியனா அது? ஆமாங்க இனியன் தாங்க அது. நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். வேற ஏதாவது நாயின்னு நம்ம சொன்னாக்கா இப்போ தான் செக் பண்ணி பார்த்தேன். இனியன் தான். இனியனை வாக்கிங் கூட்டின்னு வந்துக்கிறாங்க. நம்மளால் விஜய் சித்துனாவை தான் பார்க்க முடியல. வந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனியனை தான் நம்ம பார்த்தோங்க. ஸோ உள்ள அந்த அக்கா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்திக்கார அக்கா தான். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இனியனை தான் நம்ம பார்த்தோங்க. ஸோ உள்ளே அந்த அக்கா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்திக்கார அக்கா தான். ஸோ உள்ளே 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 வந்து பார்த்திங்கன்னா இந்திக்கார அக்கா தான். ஸோ
ஸோ இந்திக்கார அக்கா, இந்திக்கார அண்ணன், செக்யூரிட்டி அண்ணன், இவங்க 2 பேர் தான் உள்ளே இருக்காங்க. அப்புறம் உள்ள எடிட்டர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை கூட அவரை வேலை வாங்குறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சூழலாக இருந்தது, அதை வச்சு சொல்கிறேன். அவங்க பாருங்களேன், ஃப்ளைட்டு அருமையான வியூ. அண்ணன் விஜய் சித்தனை இருக்கிற ஆஃபீஸுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் இருக்குது, பெரிய மரம். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட காக்கா கத்திட்டே இருக்குதுங்க. அது மட்டும்தான். எப்படி அவர் வீடியோவே எடுக்கிறாருன்னு தெரியல. இது பாருங்களா எப்படி கத்துது. இந்த காக்கா சத்தத்தில் அதான் மைக் யூஸ் பண்ணி அண்ணன் கிளியராக எடுக்கிறாரு போலங்க. ஸோ ஓகேங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் தான். நம்மளை மட்டும் வர சொன்னார், வர சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ப்ராங்க் பண்ணிட்டாரு. சரி விடுங்க, அடுத்தவாட்டி வந்து அவர் நேரில் மீட் பண்ணுவோம். அவரை மீட் பண்ணலாம் என்னங்க, இப்போ அவருடைய அண்ணனை மீட் பண்ண போகிறோம். ஸோ அவருடைய அண்ணனுடைய கடைக்கு போயிட்டு எது ஸ்பெஷலாக இருக்கோ அதை நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு நம்ம ஃபுட் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ இப்போ வாங்க, இங்கேருந்து அவருடைய அண்ணனுடைய கேஃபே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் காட்டுது. அப்படியே நம்ம கிளம்பலாம். கில்பர்ட் கேஃபேக்கு வந்துட்டேங்க. சாப்பிட்டு போங்கன்னு போடுறாங்க பாருங்கள், சாப்பிட்டு போவோம். கில்பர்ட் கேஃபேக்கு வந்துட்டேங்க. உள்ளே இப்படி தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல சர்வ் பண்ணுறாங்க. அந்த கார்னரில் தான் நம்ம உட்காந்து டீ குடிப்போம். ஸோ அந்த கார்னரில் டீ குடிக்கிற ஒரு இடம் இருக்குதுங்க. வெளியும் வந்து பார்த்திங்கன்னா டீ குடிக்கலாம். ஸோ ஓவராலாக கில்பர்ட் கேஃபே இப்படி தான் இருக்குது. ஸோ கைஸ், நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சித்து அண்ணனையும் பார்க்க முடியல, அவருடைய அண்ணனையும் பார்க்க முடியல. கடைசி வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இணையனை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த கில்பர்ட் கேஃபே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த டீயில் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா இருக்குது. ஒரு வேளை அந்த கேஸ் ப்ராப்ளத்தினால கூட இருக்கலாம். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சி நிறைய சேனலை இறங்கி பிடிச்சா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் போய் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பாய். முடிஞ்சு. ஆமாம், நாளைக்கு பார்க்கலாம்.